பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு நாளை கொடுத்து இந்த ஒரு நினைவு கூறுதலின் தியானங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்கா கால சிந்தனைக்கு நமக்கு தேவையான ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி நாம் எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய இந்த கடைசி ராபோஜனத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கும். அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பஸ்கா. இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படின்னா பாஸ் ஓவர். அப்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கால தருணத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு பஸ்கால நம்ம அனுசரிக்கும் போது எப்படி நம்ம அனுசரிச்சிடக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 வகுப்பார் இருக்காங்க. ஒரு வகுப்பார் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்திரவானா இருப்பாங்க. இன்னொரு வகுப்பார் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அபாத்திரனா இருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி அனுசரிச்சிடக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா, அபாத்திரனா நம்ம என்ன பண்ணுறக்கூடாது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அந்த ஒரு பந்தியில கை வச்சிடக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். நம்ம ஒரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11 26-27. 1 கொரிந்தியர் 11 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாரோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். மொத்தம் 2 வகுப்பார் இருக்காங்க. ஒரு வகுப்பார் எப்படி இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பாத்திரனா, எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பாத்திரவானா இருந்தாரோ அந்த ஒரு கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார் இருக்காங்க. இன்னொரு வகுப்பார் எப்படி இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அபாத்திரமாய், எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபாத்திரமா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா கை வச்சிடக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். அப்படி ஒரு வேளை நம்ம அபாத்திரனா நம்மளே சரி செஞ்சுக்காம நம்ம அபாத்திரனா நம்ம கை வைக்கிறோம், கர்த்தருடைய அந்த ராபோஜனத்துல அந்த ஒரு பந்தியில நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்போ நம்மளே ஒரு சீர்தூக்கி நம்மளே சரி செஞ்சிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலப்பகுதி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அநேக சோதனைகள் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த கடைசி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அநேக சோதனைகள் வந்துச்சு இல்லைங்களா. அவருக்கு எப்படி அந்த கடைசி நேரம் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சோ, அதே மாதிரி கர்த்தருடைய ராபோஜனத்துல அந்த ஒரு பந்தியில கை வைக்கிற போற நமக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் எது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் பீரியட். அப்போ நம்ம எப்படி அதுல இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அபாத்திரனா இருக்காம பாத்திரவானா இருக்கணும். ஒருவேளை அபாத்திரனா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம என்ன பண்றோம், குற்றப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்தது அந்த பாத்திரம் நம்ம கை வைக்க போறோம் அப்படின்னா நம்மளே நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா சோதி தரணும். 1 கொரிந்தியர் 11 1 கொரிந்தியர் 11 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண எந்த மனுஷனும் தன்னைத்தானே. அப்போ அந்த சோதித்து அறியக்கூடிய விஷயம் யாருக்குள்ளார இருக்கணும் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சோதித்து அறியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர அந்த பிரதர் எப்படி பண்றாரு, எந்த பிரதர் இப்படி நடக்கிறது சரியா, இவர் இப்படி பண்றது சகோதரனையோ இல்ல சகோதரியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல சோதித்து அறியக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளார இருக்கக்கூடாது. அதனாலதான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்ப அந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும் அப்படின்னா தன்னைத்தானே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் பண்ணணும், சோதித்தறியணும் இல்லைங்களா. அப்ப தன்னைத்தானதான் சோதி தரணும்னு இருக்கு, இல்ல மற்ற ஒரு சகோதரன் சோதி தரணும் அப்படின்னு இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. முதல்ல நம்மளுடைய குற்றம் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா தவனுக்கு தான் தெரியும். அப்ப நாமளே என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா சோதி தரணும். அப்படி ஒருவேளை சோதி தெரியாம நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கை வைக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா யாருக்கு அமையும் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அமையும். சரி, நம்ம தவறு செஞ்சிட்டோம், அதனால நம்ம அந்த ஒரு ராபோஜனத்தை புசிக்காம விட்டுறலாமா அப்படி பார்த்தீங்கன்னா இல்ல. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தவறை ரெக்டிஃபை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல அதான் பாத்திரவானா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கை வைக்கணும். 1 கொரிந்தியர் 11 29 எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன்
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். இப்ப அந்த அபாத்திரனா கை வைக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், என்ன ஒரு விஷயம்னு அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது பாத்தீங்கன்னா, புரியாம ஏதோ வரும். வருஷம் என்ன வருது, கிறிஸ்மஸ் நியூ இயர் வர மாதிரி என்ன வருது, பஸ்கா வருது, நாமளும் கை வைக்கிறோம், நாமளும் வந்து அந்த அப்பத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை அதான் அந்த திராட்சை ரசத்தை வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமா நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவருடைய பாடுகள்ல பங்கு பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்தலே இல்லாம கை வைக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். அவருக்கு அவரே என்ன பண்ணிக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறார். அப்போ இந்த ஒரு காலகட்டத்துல சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனைக்குள்ளார நம்ம எப்படி கடந்து போகணும் தான் நம்ம நினைக்கணுமே தவிர அந்த ஒரு விஷயத்துல நம்ம குற்றம் செஞ்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பு அதான் வந்து உருவாக்கி கூடாது அப்படின்றத பாக்குறோம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து எதற்காக மரிச்சார், எதற்காக அந்த ஒரு நினைவு கூறுதல் நாளை வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோன்ற ஒரு கரெக்டான ஒரு தாற்பயம் அவங்களுக்கு என்ன இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புரிதல் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே வந்து ஆக்கினை தீர்ப்பு வர வச்சுக்கிறாங்க. அதன் மூலமா அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா போஜனம் பண்றதுன்னா சாப்பிட்றது இல்லை, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ராபோஜனத்தை புசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களில் சிலர் பலவீனர் இல்லை. அப்போ இந்த ஒரு கர்த்தருடைய ராபோஜனத்துல அநேக பேர் என்னதான் பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா பலவீனராகவும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு விஷயமே தெரியாம ஒரு அபாத்திரனாதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அநேக பேர் அந்த ஒரு ராபோஜனத்துல கை வைக்கிறாங்க. அதுல வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்க சிலர் இல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அநேகர். அப்ப சிலர் தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்தி வைராக்கியத்தோட அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப்பத்துல அந்த ஒரு ராபோஜனத்துல கை வைக்கிறாங்க. அப்ப அநேகர் எப்படிதான் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால வந்து இந்த சகோதரர் அப்படி இருப்பாரு, இந்த சகோதரி அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணக்கூடாது அப்படி பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணாம நாம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா நாம வந்து நிதானித்து அறியணும் அப்படின்றத பாக்குறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படலாம். அப்போ நம்ம நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. அதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்கப்படக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளே என்ன பண்ணணும், நிதானித்து அறியணும். எப்படி நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் நிதானித்து அறிந்தால்? நம்மளே நிதானித்து அறிந்தோம் வைங்களேன், எப்படி நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்? ஏன் அப்படின்னா நம்மளே நிதானித்து அறிஞ்சு வைங்களேன், அடுத்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா, கேரக்டர் காட்ட ஆரம்பிச்சோம். அப்ப கேரக்டர் காட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்னவோ மாறிடும், சபையா மாறிடும். சபைக்கு நியாய தீர்ப்பு இருக்குங்களா? சபை தான் என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு செய்வாங்க. அப்ப சபைக்கு என்ன இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு இல்லை. அதனால்தான் அப்பயே அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். ஒருவேளை அந்த சகோதரனையோ இல்ல வேற ஒரு சகோதரியோ நம்ம வந்து நியாய தீர்ப்பு செய்யறோம் அப்படின்னா நம்ம என்னக்குள்ளார போவோம் அப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்கினைக்குள்ளார போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? அப்போ நாம வந்து அந்த ஒரு கர்த்தருடைய ராபோஜனத்துல கை வைக்கும் போது நம்ம எப்பயுமே என்னவா வச்சிடக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா அபாத்திரனான ஒரு வகுப்பார நம்ம என்ன பண்றக்கூடாது, கை வச்சிடக்கூடாது. ஏனோ தானோன்னு நம்ம என்ன பண்ற கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த செஞ்சிடக்கூடாது. அப்ப பாத்திரவானா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மை நாமே சீர்தூக்கி நம்ம வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பந்தியில கை வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோதனைக்குரிய ஒரு காலகட்டம். சாத்தானும் என்ன பண்ணுவான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம்ல தான் நம்மள என்ன பண்ணுவான், சோதிப்பான். அப்போ நமக்கு வந்து சோதனை வருது அப்படின்னா சாத்தான் மூலியமா மட்டும்தான் வருது அப்படி இல்லை, நாம வந்து கரெக்டா நடக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா சோதனை வரும். அதுலதான் நம்ம இன்னைக்கு என்ன ஒரு பாடம் பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இடரல்கள். அதான் வந்து இடரல்கள் நமக்கு தேவையா தேவையில்லைங்களா? தேவை. ஏன் அப்படின்னா நம்மளே வந்து சீர்தூக்கி பார்த்து நம்மளே நிதானித்து அறியறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படி பார்த்தீங்கன்னா இடர்கள் தேவை. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா தடகள போட்டியில கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை ஒன்று இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களே வந்து அவங்க கெப்பாசிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தாண்டுவாங்க.
அப்ப அந்த தடை எல்லாத்தையும் தாண்டி ஓடி போய் தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். அப்போ ஒண்ணுமே இல்லாம அந்த மாடு ஓடிட்டே இருந்துச்சுன்னா அது மேரத்தான் மாதிரி ஓடிட்டு இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படாது. அப்போ அந்த தடைகளும் அது தடையிலும் இருந்து அந்த தாண்டி அவங்க ஓடி போய் ஜெயிக்கிறாங்க இல்லையா, அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா இடர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில நம்ம பார்க்க போறோம். ஆதார வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ரத்தத்தினாலே நீங்கள் எல்லோரும் இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை நோக்கி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, என் நிமித்தம் இடரல் அடைவீங்க. அப்போ இடரல் அடைவீர்கள் அப்படின்றத நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்ஃபார்மா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ இடரல் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்றத பாக்குறோம். அப்போ இடரல்கள்ல கூட மொத்தம் 2 வகுப்பா இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இடரல் அடைவாங்க, இன்னொரு வகுப்பார் இடரலை உண்டாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த சீஷர்கள் வந்து இடரல் உண்டாக்கல, அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இடரல் அடைவாங்க. அப்போ அந்த இடரல் அடையக்கூடிய விஷயத்துல கூட 2 இருக்கு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒண்ணு இடரல் அடைவாங்க, இன்னொன்னு இடரல்களை மேற்கொள்வாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடரல்கள் வந்துச்சு இல்ல, ஆனா அவர் என்ன பண்ணல அப்படி பாத்தீங்கன்னா இடரல் அடையல, அவர் என்ன பண்ணாருங்க இடரலை மேற்கொண்டாரு. அப்போ இடரலை உண்டாக்குங்கிற மொத்தம் 2 வகுப்பார். ஒண்ணு இடரலை உண்டாக்குறவங்க, இன்னொன்னு இடரல் அடையிறவங்க. அந்த இடரல் அடையிறவங்களே 2 வகுப்பா இருக்காங்க. ஒண்ணு இடரல் அடையிறவங்க, இன்னொருத்தவங்க இடரல்களை மேற்கொள்றவங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா இடரல் அடைகிறக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்குமா இல்ல இடரல்கள் உண்டாகக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்குமா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான், நம்ம உடனே பார்த்து முடிக்கும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியாருக்கு ஒருவருக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல மொத்தம் 2 வகுப்பார் வராங்க. ஒண்ணு இடரல் உண்டாக்குங்கிறவங்க, இன்னொன்னு இடரல் அடையிறவங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடரல் அடையறாங்க அப்படின்னா எதனால இடரல் அடையறாங்க? யாரோ பண்றதுனால இடரல் அடையிறாங்க. அப்போ இடரல் பண்றாங்க அப்படின்னும் போது சாத்தான் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அந்த சகோதரன் மூலமா ஒரு சகோதரனுக்கு என்ன பண்றாங்க இடரல் உண்டாக்குகிறான். அப்போ இடரல் அடையிறவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இடரல் அடைஞ்சிட்டாங்க வைங்களேன், அப்போ அவங்க வந்து கிறிஸ்து கிட்ட முழுமையா போல, அவங்க வந்து கிறிஸ்துவோட நெருங்கி போல, அவங்க வந்து வேதத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா விலகி கொஞ்சமா வெளியில போறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இடர்கள் உண்டாக்குறவங்க உண்டாக்குவாங்க, ஆனா அந்த இடர்கள் அடையாம அதை மேற்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்தை நம்ம செஞ்சு நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அவரோட இருக்காரு, அவர் கூட நிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தேவனுக்குள்ளார அவங்க போகக்கூடிய ஒரு விஷயமா இருப்பாங்க. கிறிஸ்துவோட அந்த ஒரு கேரக்டர்ல இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? அப்போ இடரல் வந்து வரது நல்லது, ஆனா இடரல் அடையக்கூடாது. அப்போ இடரல் உண்டாக்குகிறவர்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா 7வது வசனம் படிங்க. இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம். அப்ப என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இடர்கள் வருவது அவசியம். கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா இடர்கள் வரும். சீஷர்களுக்கும் வந்திருக்கு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் வந்திருக்கு. இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்போ இடரல் வருவது அவசியம், ஆனா அது எந்த மனுஷனால வருதோ அவனுக்கு என்னங்க ஐயோ. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு யார் மூலியமா இடரல் வந்துச்சு அப்படி பாத்தீங்கன்னா யூதாஸ் கரியாத் மூலியமா அவருக்கு இடரல் வந்துச்சு. அவர் ஆனா அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு மரிச்சு இந்த ஒரு உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்க முடிஞ்சது. மீட்கும் பொருளாக அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம புசிச்சு மீட்கும் பொருளாக அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா மரிச்சிருக்காரு இந்த உலகத்துக்கோசரம். ஆனா இடரல உண்டாக்குன யூதாஸ் கரியாத் என்ன ஆனாருங்க, நான்று கொண்டு செத்தான். அப்போ அவருக்கு என்னவா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஐயோ. அப்போ அந்த இடரல் உண்டாக்குறவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்குகிறவன். அப்போ யார் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமா இருக்காங்களோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசமா இருக்க ஒருத்தருக்கு ஒருவர் இடரல் உண்டாக்குகிறார் அப்படின்னா, அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அவிழ்த்து விடுவது அவனுக்கு நலமாய். உயிரோட இருக்கும் போது எந்திரக்கல்லை கட்டி என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா சமுத்திரத்தோட ஆழத்துல கொண்டு போய் போட்டுடணும். அப்ப அந்த அளவுக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோட கூட அவங்க கூட வந்து நெருங்க விசுவாசமா இருக்கவங்களுக்கு இடரல் உண்டாக்குனா இந்த ஒரு விஷயத்த வந்து யார் சொல்றா பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த சிறியர்கள் ஒருவன் அப்படின்னா யார் அந்த சிறியர்கள்? யார் அந்த சிறியர்கள் அப்படின்னா சீஷர்களா? சீஷர் தான் சிறியர்களா? சபை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமதி. பயப்படாதே சிறுமதி. அப்ப அந்த உங்களில் சிறியவன், அதாவது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர். அப்ப அந்த சிறியர்னா யாரு அப்படி பாத்தீங்கன்னா பயப்படாதே சிறுமதி. அப்ப யாரை குறிச்சு சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா சபை மக்களாகிற நம்மளை குறிச்சுதான் சொல்றாங்க. அப்போ நமக்கு யாராவது ஒருத்தங்க இடரல உண்டாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஐயோ. அப்போ இடரல் அடையிற நம்ம எப்படி இருக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா இடரல் அடையாம கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கூட சேர்ந்து பயணிச்சு தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய ஊழியங்களையும் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சுட்டு நம்மளோட வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதுவும் இல்லாம பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்ன பண்ண முடியாதுங்க, இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அப்ப பிதா இழுத்ததுனாலதான் ஒருவங்களால என்ன பண்ண முடியுது அப்படி பார்த்தா இந்த ஊழியத்தை செய்ய முடியுது. அப்போ அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒருத்தவருக்கு இடரல் உண்டாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஐயோ. ஓகேங்களா? இப்போ நாம என்ன ஒரு விஷயத்த நம்ம நிதானிச்சு பார்க்கணும் அப்படின்னா நாம இடரல் உண்டாக்குகிறோமா இல்ல இடரல் அடைகிறோமா? இல்லைங்களா? இடரல் உண்டாக்குகிறோமா இல்ல இடரல் அடைகிறோமா? இப்ப நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம இடரல் உண்டாக்குகிற ஒரு விஷயத்த செய்யறோமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் செத்தவராய் செய்து வருகிறபடியே ஒருவருக்கு ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ யாராவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இடரல் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளால இடரல் அடைஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. அப்ப நம்ம சபையில வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம மூலியமா இடரல் அடைகிறாங்க தெரியுது அப்படின்னா ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுங்க, தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல அவங்களுக்கு என்ன வரணும் அப்படி பார்த்தா பக்தி விருத்தி உண்டாகும். ஓகேங்களா? அப்போ நாம வந்து அந்த ஒரு விஷயத்த செய்யல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடரல்கள் உண்டாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுங்க, தேற்றணும். ஓகேங்களா? அடுத்தது ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். நம்மில் ஒருவருக்கு பிறருடைய பக்தி விருத்திக்கு நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க. இப்ப நம்ம எப்படி நடக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம மேல ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம மேல தவறு இருந்தாலும் சரி நம்ம மேல தவறு இல்லைனாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அவங்களை தேற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா இருக்க கடவும். நம்ம ஒரு சில நேரம் நினைப்போம், நான் எந்த தவறுமே செய்யவே இல்லையே, நான் போய் எப்படி வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அதாவது நீங்க தீமை செய்யணும்ன்றது அவசியம் இல்ல. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும், அப்ப நமக்கு நன்மை செய்யறது எப்படி நன்மை செய்யணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம நன்மை செய்யறதுக்கு தெரிஞ்சு இருந்தும் நம்ம நன்மை செய்யாம இருக்கோம் இல்லைங்களா? தீமை செய்ய மாட்டோம், ஓகே. ஆனா நமக்கு நன்மை செய்யறதுக்கு தெரிஞ்சும் நன்மை செய்யாம இருந்தோம் அப்படின்னா அதுவும் எப்படி என்னப்பட்டதா இருக்கும் பாத்தீங்கன்னா பாவமா இருக்கும். இது அநேக பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா சபை மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது அப்படின்னு மட்டுமே தான் நினைச்சிருக்கோமே தவிர நம்ம குடும்பத்துல நம்ம அப்படி நடந்துக்கிறோமா? இப்ப கணவன் வந்து உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாரு பாத்தீங்கன்னா நன்மை செய்ய மாட்டார்.
அவங்களுக்கு என்ன தன்னோட கடமை என்ன பண்ண மாட்டாரு பாத்தீங்கன்னா செய்ய மாட்டார். அப்போ மனைவி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கணவனுக்கு தன்னோட கடமையை செய்ய மாட்டாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த ஒரு நன்மையை செய்ய மாட்டாங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா அதுவும் எப்படிதான் அப்படி பாத்தீங்கன்னா பாவமா தான் இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பிரதர் சர்ச்சில் வந்து இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அன்பு செய்யுங்க, சபை மக்களுக்கு அன்பு செய்யுங்க, மற்றவங்களெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சபை மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ சபை மக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம வெளியில யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா சபையில நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா நடிக்கக்கூடிய ஒரு வகுப்பாடா இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அப்ப சபை மக்களுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நன்மை செய்யறோம். அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யல அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம், ரெண்டு வேஷம் தெரியறவங்களா நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம கூட இருக்க சகோதர சகோதரிகளுக்கும் சரி, நம்மளுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நன்மை செய்யணும். அன்பு ஃபர்ஸ்ட் நம்ம எங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி பார்த்தா தன்னுடைய குடும்பத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அன்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு மனைவிக்கு தன்னோட மனைவிக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதா, தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதா, சத்தியத்தின் பிரகாரம் தேவைப்படுதா, முதல்ல அதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கடுத்ததான் நம்ம எங்க வரணும் அப்படின்னு பார்த்தா சபைக்குள்ளார வரணும். அப்போ நம்மளோட குடும்பத்திலே நம்மளோட கடமையை நம்ம ஒழுங்கா செய்யல அப்படின்னா அந்த ஒரு நன்மையை செய்யல அப்படின்னா சபைக்குள்ளார எப்படி வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த ஒரு நன்மையை செய்யறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்போ நம்ம சபையில எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தா நடிக்கக்கூடிய ஒருத்தவங்களா நம்ம இருப்போம். அது மிகப்பெரிய ஒரு பாவம். அதனால்தான் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு எப்படி இருக்கும், பாவமா இருக்கும். தன் மனைவிக்கு கடமையை செய்யலையா அது பாவம். தன் பிள்ளைக்கு நம்மளுக்கு கடமை செய்யலையா அது என்னதுங்க, அது பாவம். தன் தாய் தகப்பனுக்கு கடமை செய்யலையா அதுவும் என்னதுங்க, பாவம். அதனால்தான் நம்ம வந்து கட்டளையிலே படிச்சிருவோம் இல்லைங்களா, தாயையும் தன் தகப்பனையும் தாயையும் என்ன பண்ணணுங்க, கனம் பண்ணணும். அப்ப அந்த விஷயமே நம்ம செய்யல அப்படின்னா நாம எப்படி போயிட்டு சபையில போய் நின்று மற்றவர்களுக்கு நம்ம எப்படி என்ன சொல்லி தருவோம் இல்லைங்களா. அப்போ நாம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்க அதை செய்யணும் அப்படின்னு தான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இடரல் உண்டாக்குறோமா இல்லையா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படின்னா இடரல் அடைஞ்சிட்டாங்க, நம்மளால இடரல் அடையறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பக்தி விருத்தி அவங்களுக்கு உண்டாக்கத்தக்கதாக நம்மளுடைய நடக்கைகள் இருக்கணும். ரெண்டாவது தீமை செய்யலனாலும் சரி, ஆனா என்ன பண்ணணுங்க, நன்மை செய்யாம இருந்துட கூடாது, நன்மை செய்யணும். அடுத்தது மூணாவது என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணப்படுகிறது. மூணாவது என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா ஒருத்தர் எப்படி எண்ணணுங்க, தன்னை விட இந்த சகோதரன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, மேன்மையானவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்குள்ள இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டியோட மைண்ட்லயும் அவங்களோட மனசுலயும் என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா இது இருக்கணும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், எது செஞ்சாலும் அதுல வந்து பெருமை வச்சோம் அப்படின்னா அதுல என்ன அப்படி பார்த்தா அது ஒரு வீண். அப்போ மனத்தாழ்மையினாலே ஒருவர் என்ன பண்ணணுங்க, தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள்கள். இந்த வகுப்பார் நம்ம வந்து சர்ச் கிளாஸா போனோம் அப்படின்னா இங்க யாருமே யாரை விடவும் என்ன இல்லைங்க, யாருமே யாரை விடவும் என்ன இல்லைங்க, தாழ்ந்தவர்கள் இல்ல, யாருமே யாரை விடவும் பெரியவர்களும் இல்லை. இங்க எல்லாருமே என்னவா இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சரீரம் ஒரே ஒரு அங்கமா தான் இருக்காங்க. ஒரு எப்படி கிறிஸ்துவோட கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் தான் எல்லாத்தையுமே எத்தனை பேர்த்தையும் இருக்கணும், 144,000 பேர்கிட்டயுமே இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ மேன்மையானவர்களாக நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் என்ன கடவுள்கள். இந்த விஷயம் எங்கேயும் இருந்துச்சு பாத்தீங்கன்னா சீஷர்கள்ட்டையும் இருந்துச்சு. சீஷர்கள் வந்து அவங்களுடைய ஊழியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது அவங்க வந்தது ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான், சத்தியம் இருக்குன்றதுனால மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா சத்தியத்தை நம்பி மட்டும்தான் அவங்க என்ன பண்ணாங்க இயேசு கிறிஸ்து கூட வந்தாங்க. ஆனா நாளடைவில் அது என்னவா மாறிடுச்சு அப்படி பார்த்தா கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி நாள்ல அந்த ஒரு அவருடைய மரிக்கும் தருவாயில என்ன ஆயிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பக்தி, மிகப்பெரிய ஒரு வைராக்கியம், ரொம்ப ஒரு மனத்தாழ்மையான ஒரு விஷயம். இந்த மாதிரி பிரதர் வந்து நம்ம பார்த்ததே இல்லைன்ற அளவுக்கு நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டா இருக்கும். ஆனா போக 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 என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா தனக்கு எல்லாமே தெரியுது, தனக்கு எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கு, எனக்கு தெரியாது அந்த சகோதரருக்கு தெரியல அந்த சகோதரிக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளார வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இது சாத்தானுடைய ஒரு கிரியை.
அப்போ அந்த ஒரு மேட்டிமை குணம் நமக்குள்ளார வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் பாத்தீங்கன்னா, மற்ற சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மேன்மையாக எண்ண மாட்டோம். அப்போ நம்மளுக்கு கீழே தான் அவங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா நினைப்போம். அதே விஷயம் அங்க என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கடைசி அந்த மேல் வீட்டு அறையில இருந்த அந்த ராபோஜனத்திலயும் அதே ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க இருக்க எல்லா சீஷர்களுக்கும் ஒரே ஆவி இருந்திருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தவருக்கு இருந்தாச்சுன்னா ஓகே, ஆனா எல்லா சீஷர்களுக்கும் அந்த ஒரு ஆவி இருந்திருக்கு. என்ன அப்படி பார்த்தா, தங்களில் யார் பெரியவன், யார் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அந்த இடத்த யார் ஃபில் பண்ண போறா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கால்களை அந்த ஒரு பாதத்தை கழுவக்கூட ஒரு விஷயம் பார்க்கிறோம். அந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்போ அவரே வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாதத்தை வந்து கழுவக்கூடிய ஒரு விஷயத்த காமிச்சு என்ன காமிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனத்தாழ்மையை காட்டுறாரு. அப்போ யாருமே என்ன இல்லை அப்படி பார்த்தா, ஒருவரை விட ஒருவர் யாரு என்ன இல்லை அப்படி பார்த்தா பெரியவர் இல்லை, நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க, ஒன்னா இருக்கீங்க அப்படின்றத இயேசு கிறிஸ்து அங்க என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா காமிச்சாரு அப்படின்றத பாக்குறோம். பேதுரு வந்து கூட பாத்தீங்கன்னா என்ன கேட்பாரு பாத்தீங்கன்னா, பக்கத்துல வந்து போய் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் உட்காருவாரு. அந்த ஒரு விஷயம் தன்னை வந்து மேன்மையா காமிச்சுக்கணும்னு பேதுருக்குமே என்ன இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? பேதுரு வந்து ஆக்சுவலா நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சாட்சி கொடுத்த ஒருத்தவரே என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு சின்ன கேரக்டர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஒரு பெருமைக்குள்ளார போகக்கூடிய ஒரு விஷயமா அப்படி பாக்குறோம். அப்ப அந்த பெருமைக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா அங்க யார் தேவைங்க? அங்க சீஷர்கள் பெருமைக்குள்ளாம போகாம இருக்கிறதுக்கு அங்க யார் தேவைப்பட்டா பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டார். அப்போ அங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவைப்படுறாரோ, இங்கேயும் நம்ம வந்து மேட்டிமை சிந்தைக்குள்ளார போகக்கூடாது அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, ட்ரெஸ்ஸா தரிச்சுக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ இது மூலியமாவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு இடரல் அடையக்கூடிய ஒரு விஷயமா இருப்போம் அப்படின்றத பாக்குறோம். ஒண்ணு, அவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க மாட்டோம். ரெண்டாவது, தீமை செய்யலாம் சரி நன்மையும் செய்யாம இருப்போம். மூணாவது என்னன்னா, தன்னையிலும் அவங்களை என்ன பண்ணுவோம், அதாவது அவங்களிலும் தன்னை நம்ம என்ன பண்ணிக்குவோம் பாத்தீங்கன்னா மேன்மையானவர்களாக காட்டிப்போம். இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணு நாம இடரல் அடைவோம், இல்லைன்னா அவங்களை என்ன பண்ணுவோங்க, எதிரில் இருக்கிற சகோதரனை இடரல் அடைய செய்வோம் இல்லைங்களா? அப்போ இடரல் அடைய செஞ்சது நமக்கு மட்டும்தான் வருமா இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் வருமா பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கும் வந்திருக்கு இல்லைங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் வந்திருக்கு. ஒரு டைம் பவுலை பார்த்து கேட்கிறாரு இல்லைங்களா, பவுலே ஏன் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து என்ன பண்ற, துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க இயேசு கிறிஸ்துவ துன்பப்படுத்தல, அங்க யாரு துன்பப்படுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுனால இப்ப யாரையே துன்பப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்போ நாம யாராவது ஒரு சகோதரனை வந்து இடரலாடை செய்யறோம் அப்படின்னா நம்ம யாரை இடரலாடை செய்யல தெரியுங்களா, அவங்கள இல்ல, யாரை இடரலாடை செய்யறோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா இடரலாடைய செய்யறோம். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இடரலாடைய செய்யறோம் அப்படின்னா, இடரலாடை செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு விஷயம் வரும் அப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த சொன்னாங்க இல்லைங்களா, யார் வந்து இடரலாடைய செய்யறாங்களோ உண்டாக்குகிறனோ அவனுக்கு என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா ஐயோனா என்ன அர்த்தங்க, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? அப்ப அவங்களால எதுக்குள்ளார இருக்க முடியாது பாத்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்குள்ளார நிலைச்சு நிற்க முடியாது. ஆனா சத்தியத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா, கேரக்டரை டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. அவங்க முகத்தை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து சந்தோஷத்துல இல்லைன்றது தெரியும். அப்போ அந்த சந்தோஷத்துல இல்லாத சகோதரனை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துமா நம்ம இருக்கோம். அவங்க கேரக்டர் காட்டலாம் சரி, நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரை போயிட்டு காட்டணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்துல அநேக சூழ்நிலைகள், அநேக சோதனைகள் வரும். நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சோதனைகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு இடரலும் அடையக்கூடாது, இடரலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உண்டாக்க கூடாது. ஒருவேளை நம்ம வந்து மனக்கசப்பு வருது, நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அது நமக்கு தேவை. ஓகேங்களா? ரோமர் 8:28 ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று, அப்ப நமக்கு வந்து இடரல் வந்தாலுமே, நமக்கு மனக்கசப்பு ஏதாவது வந்தாலுமே அதுவும் தேவன் வந்து என்ன பண்ணிருக்காருங்க, இத அனுமதிச்சிருக்காரு. அப்போ நாம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தா, தேவன்கிட்ட நம்ம நெருங்க நமக்கு என்ன வருங்க, சோதனை வரும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோதனை வந்தாதான் அதை தாங்கி நம்ம மேற்கொண்டு வெளில வரும் இல்லைங்களா? அப்ப மறுபடியும் அந்த ஒரு சோதனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, ஈஸியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோங்க, மேற்கொள்வோம். அப்போ நம்ம ஒரு
காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல கூட படிக்கிறோம். பசங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மீடியம் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃப் இயர்லின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் டெஸ்ட் பண்றாங்க? அவன் வந்து படிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு நான் சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. படிச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு அந்த ஒரு சோதனைக்குரிய அந்த ஒரு வகுப்பு, அந்த ஒரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அப்போ அதே மாதிரிதான் நாம இந்த கேரக்டர்ல எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோன்றத நமக்கு சோதனை வரும்போது தான் என்ன நடக்கும் அப்படி பார்த்தா அந்த ஒரு விஷயம் வந்து வெளிப்படும் இல்லைங்களா? அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு சோதனைகள் வரும்போதுதான் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டார். 3 சோதனைகள் வந்துச்சு இல்லைங்களா, சாத்தான் வச்சது. அந்த 3 சோதனையிலும் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தினால அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமா இல்ல சத்திய பிரகாரமா அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டாரு அப்படின்றத பாக்குறோம். அதனால வந்து எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் சோதனையே வந்துட்டு இருக்கு, எனக்கு யாராவது ஒருத்தங்க மனக்கஷ்டமா பேசிட்டாங்க, மனக்கஷ்டமா பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ற கூடாது பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியத்தை விட்டுறக்கூடாது. அப்போ தேவனுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு செஞ்சுட்டே இருக்கணும். ஏசு கிறிஸ்து வந்ததே வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கோசரம் தான் வந்தாரு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களே அவங்களை என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்களே என்ன பண்ணாங்க? ஏசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க. அப்ப அவருக்கு இல்லாத ஒரு கஷ்டமா நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இடர்ல உண்டாக்கலாம். அப்ப இடர்ல உண்டாக்குற சகோதர சகோதரிகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜெபம் செஞ்சு அந்த ஒரு இடரல் இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இடர்கள் உண்டாக்குனாங்க அப்படின்னா அவங்க எதுக்குள்ளார போயிடுவாங்க? ஆக்கினை தீர்ப்புக்குள்ளார போயிடுவாங்க. அப்போ அந்த சகோதர சகோதரன் வந்து ஆக்கினை தீர்ப்புக்குள்ளார போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆதாயப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர்களாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ நமக்கு வந்து சோதனைகள் இடர்கள் வருது அப்படின்னா எதனால அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கிறிஸ்துக்கு சோதனை வந்து அதை ஜெயிச்சு அதை வந்து மேற்கொண்டு ஜெயித்து எப்படி வந்து பரலோகம் போனாரோ அவரோட கேரக்டர் அவரோட அடிச்சுடலை பின்பற்றுகிற நாம வந்திருக்கோம் அப்படின்னா நாமும் என்னவா மாறணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ போல மாறணுன்றதுக்காக தேவன் என்ன பண்ணாருங்க நமக்கு சோதனை வச்சிருக்காரு. அப்போ தேவனுக்கு அன்பாய் இருக்கிறவர்கிட்ட தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா சோதனைகள் அதிகமா வரும். அப்போ நம்ம என்ன பண்ற கூடாது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்ப பார்த்தாலும் சோதனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ற கூடாது பார்த்தீங்கன்னா மூலையில போயிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க தேவனுடைய ஊழியத்தை மேற்கொண்டு அதிகமா நம்ம வந்து ஈடுபாடோட நம்ம செய்யணும் அப்படின்றத பாக்குறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் தம்முடைய சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தனக்குரிய சொந்த ஜனங்களையும் நற்கிரியைகளையும் செய்ய பக்தி வைராக்கியமும் உள்ளவர்களாகவும் நம்முடைய சுதந்திரிக்கும்படி தமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் படிக்கிறேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு எல்லா அக்கிரமத்திலையும் நம்ம மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். அதான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பக்தி வைராக்கியம் இருக்கணும், நற்கிரியையே செய்யணும். அதான் தீமை செய்யலனாலும் சரி நன்மை செய்யாம இருந்துடக்கூடாது. அப்ப நன்மைகளை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு செஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க நாம கிறிஸ்துவ மாறி நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ போல வாழ்ந்து அந்த ஒரு சபையா மாற முடியும் அப்படின்றத பாக்குறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி புதியதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு சரி நானே படிச்சுறேன். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. நமக்குள்ளார புளிப்பு இருக்கும் தான், ஆனா அந்த புளிப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன பண்ணணும் சுத்திகரிச்சு எடுத்து வெளியில போடணும். அப்ப அந்த புளிப்பை வச்சுக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தா கர்த்தருடைய அந்த ராபோஜனத்துல என்ன பண்ணக்கூடாது கை வைக்க கூடாது. நம்ம நிறைய நம்ம வந்து வசனங்களை கேட்கிறோம், சத்தியத்தின் பிரகாரம் நடக்கணும்னு சொல்லிட்டு மனவாஞ்சியோட வரும். ஆனா நம்மள வந்து சத்தியத்தின் பிரகாரம் நடக்க விடாம அநேக சோதனைகள் வரும். அந்த சோதனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஜெயித்து அந்த ஒரு விஷயத்தை மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ போல மாறணும். அதனாலதான் கிறிஸ்துவ நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்காரு பலியிடப்பட்டிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல
துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்கும். அப்ப அந்த பஸ்கா பண்டிகை நம்ம ஆசரிக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தா, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்போ பொல்லாப்பு துர்குணம்லாம் நமக்குள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தா, துணிகரமா நம்ம போய் என்ன பண்றோங்க, அந்த பந்தியில கை வைக்கிறோம். அப்ப துணிகரமா அந்த பந்தியில கை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு தீர்ப்பு தெரியுங்களா? யூதாஸ்கரியோத்து மாதிரி நம்ம என்ன பண்றோங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம். அந்த இடரல் அடையறதுக்கு எப்படி யூதாஸ்கரியோத்து காரமா இருந்தாரோ நாம துணிகரமா செய்யறோம், அநேக தவறுகளை செஞ்சுட்டு துணிகரமா போய் நம்ம போயிட்டு என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த போய் கை வைக்கிறோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எந்த ஒரு தவறுமே விடாம நம்ம என்ன பண்றாங்க, இந்த இடத்துல கை வைக்கிறாங்களே சொல்லிட்டு பார்ப்பாங்களா இல்லைங்களா? அப்ப பார்த்து அவங்க இடர்கள் அடையிறதுக்கு நம்ம என்ன ஆயிடக்கூடாது பார்த்தீங்கன்னா காரணமா இருந்துடக்கூடாது. அதனால கை வைக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவம் அந்த ஒரு புளிப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா சுத்திகரிச்சுட்டு அந்த ஒரு பந்தியில கை வைக்கணும். அதுக்குதான் நம்ம இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம ஃபுல்லா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சீர்தூக்கி பார்க்கணும். இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல ஏதாவது ஒரு சகோதரருக்கு நம்ம இடர்கள் செஞ்சிருக்கோமா, யாருக்காவது நன்மை செய்யாம விட்டுருக்கோமா, நாம யாரையாவது அடிமைத்தனத்தை அதாவது தன்னை விட நம்ம கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோமா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், யாராவது மனக்கசப்பா நம்ம பேசியிருக்கோமா அப்படின்றத முழுமையா நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டு அவங்க கிட்ட நம்ம போய் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு ஒப்புரவாகி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்காவை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அனுசரிக்கணும். இது யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய எனக்கும் சரி கேட்கக்கூடிய நமக்கும் சரி எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பிரதர் எனக்காக தான் பேசினாரு, பிரதர் அவங்களுக்காக தான் பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மைண்ட்ல வரக்கூடாது. கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்காரு இந்த ஒரு பாடத்தை. அப்போ இந்த பாடத்தை நம்ம எப்படி பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை பயபக்தியா கேட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்ல வராரோ அதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதை செய்யக்கூடிய ஒருத்தவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ 4 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? 1 பக்தி விருத்தி உண்டாக்கும்படி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செய்யணும். ஒருவேளை பக்தி விருத்தி அவங்களுக்கு உண்டாக்கும்படி நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சகோதரனையும் அந்த சகோதரியும் என்ன பண்றோங்க, இடரை விழ செய்யறோம். ரெண்டாவது என்னதுங்க நன்மை. அதாவது தீமை செய்யலனாலும் தீமை செய்யல ஆனா நன்மை செய்யாமலும் நம்ம என்ன பண்றக்கூடாது பார்த்தா இருந்துடக்கூடாது. 3வது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தன்னிலும் அவங்களை என்னவா பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா மேன்மையானவர்களாக எண்ணணும். அப்பதான் நம்ம என்ன ஒரு மைண்ட் வராது அப்படி பார்த்தீங்கன்னா மேட்டிமை அப்படின்ற ஒரு குணம் நமக்கு மைண்டுக்கு வராது. 4வது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மனக்கசந்து பேசுறது. அந்த விஷயமும் அவங்களுக்கு நம்ம அதாவது எதிரில் இருக்கிற சகோதர சகோதரிகிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தா மனம் கசந்து பேசக்கூடாது. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நாம யாரா இருக்கோம் அப்படி பார்த்தா இடரல் உண்டாக்குகிறவரா இருக்கும். அப்போ நமக்கு இடரல் உண்டாகுது அப்படின்னா என்ன விஷயம் அப்படி பார்த்தா நாம கரெக்டான வழியில நடந்துட்டு இருக்கோம். தேவனுடைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேவனுடைய அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் நமக்கு மட்டும் வருது பிரதர்? ஏன் அப்படின்னா தேவன் நம்மளதான் என்ன பண்ணிருக்காரு பார்த்தா ஆரோனை போல அழைச்சிருக்காரு. 2 பேதுரு 1:10 2 பேதுரு 1:10 ஆகையால் சகோதரர்களே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் என்ன இல்லைங்க இடறி விழுவதில்லை. நம்ம மேற்கொண்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்னைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படி பார்த்தா இடறி விழ மாட்டோம். ஒருவேளை இடறி விழக்கூடிய நிலைமையில நாம இருக்கோம் அப்படின்னா நாம என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா இடறி விழுந்துடக்கூடாது. கிறிஸ்துவ போல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இடரல்களை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேவனுக்கேற்ற அந்த ஒரு ஊழியத்தை செய்யணும் அப்படின்றத பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர கிறிஸ்துவ தவிர வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானத்தில் வேற எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தா யோசிக்கவே கூடாது. அதுவும் முக்கியமா என்ன அப்படி பார்த்தா இந்த ஒரு பஸ்கா காலகட்ட அந்த ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்போ அப்போஸ்தலர்களுக்கும் சோதனைகள் அநேகம் வந்திருக்கு. கிறிஸ்துவுக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கடைசி தருவாயில மிகப்பெரிய சோதனைகள் வந்திருக்கு. அப்போ நமக்கும் சோதனை வருது அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய விசேஷத்தவர்களா இருக்கோம் இல்லைங்களா. அப்போ சோதனை வரலனாதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா வருத்தப்படணுமே தவிர சோதனை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தா வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா சோதனைகள் இந்த இடரல்கள் ஆவறதுக்கு எல்லாருமே யார் பண்றா அப்படி பார்த்தீங்கன்னா தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேவன் பண்ணல, தேவன் அனுமதிக்கிறார்.
ஒரு ராணுவ வீரன் கூட என்ன பண்ணுவாரு அப்படி பாத்தீங்கன்னா, அநேக சோதனைகளுக்குள்ளார போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு மிகப்பெரிய ஒரு ராணுவ வீரரா வருவாரு. அந்த ஏர்கிராஃப்ட் ஓட்டுறாங்க இல்லைங்களா, அந்த விண்வெளி வீரரா மாறுறாங்க இல்லைங்களா, அநேக சோதனைகளுக்குள்ளார போவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு விண்வெளி வீரரா மாற முடியும். எடுத்தோடனே அவங்களால விண்வெளி வீரராவோ இல்ல ராணுவ வீரரா மாற முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அப்ப சோதனைகள் நமக்கு முக்கியம். இடரல்களும் வரும். அந்த இடர்களை மேற்கொள்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இடர்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படணும். அது விசேஷித்தமானவர்களுக்கு மட்டும் தான் என்ன வரும் அப்படின்னா, இந்த பஸ்கா காலகட்டத்தில் ஒரு சில சோதனைகள் வரும். அந்த சோதனையை மேற்கொண்டு வரணுமே தவிர இடறி என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா விழுந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இடரல் உண்டாக்குகிறவர்களா இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிறிஸ்துக்குள்ள ஒரு கேரக்டரை நம்ம காட்டி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 144,000 பேரா மாறத்துக்கு இந்த ஒரு பஸ்கா நமக்கு என்னவா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.